ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நார்மலாக ரவை உப்புமாவை விட நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இட்லி அரிசி ரைஸ் குக்கர் கப்பில் 1.5 கப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்தே ஆட்டிடுங்க. 4 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இது நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறோம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், 4 மிளகாய். இது தாளித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம இப்போ உப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம மாவு கூடவே சேர்த்து ஆட்டிட்டோம், அதனால் உப்பு போட வேண்டாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம மாவு ஆட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆட்டிட்டால் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த தாளித்தது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்யும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தெரியும், பட் இது நீங்கள் அடிக்கடி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் இதை செய்யணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலக்கி விடலாம். இதுக்கு தோசை கரண்டி சரியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பீஸருக்கெல்லாம் நம்ம பொடிச்சு விடுறதுக்கு இது வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பொடிச்சு விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு 4 தடவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பொடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக வரும். இது நீங்கள் அடிக்கடி க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய பீஸெல்லாம் உதிரி ஆகாது. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் 5 நிமிஷம் கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் செஞ்ச உடனேயே நீங்கள் சாப்பிட்றணும். இந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இது கூட நீங்கள் சாம்பார் கூடவும் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்லாம். நாங்கள் சுகர் வச்சு சாப்பிட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.